நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் அலுவலகத்திற்கு தவிக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ள நிலையில் விசிக இன்று மாலை தனது ஆதரவை தெரிவிக்கும் என தகவல்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் தற்பொழுது தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தவிக முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்த உள்ள நிலையில் தற்பொழுது நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தவிக முக்கிய நிர்வாகிகளுடன் தவிக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்த உள்ள நிலையில் அதற்காக தற்பொழுது நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் 108 இடங்களை தவிக கைப்பற்றிய போதிலும் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் காங்கிரஸ் இடதுசாரிகளின் ஆதரவோடு தற்பொழுது 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு தவிக வசம் உள்ள நிலையில் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவானது தேவைப்பட உள்ள நிலையில் அதற்கு விசிக ஆதரவு இன்று மாலை 4 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துக்குமார். தவிக தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். கள நிலவரம் என்ன, விரிவான விவரம்? சிகாமணி வணக்கம். நேற்று இரவு தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திற்கு சென்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில 108 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் அதிக பெரும்பான்மையுடன் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களான 118 இடங்கள் பெரும்பான்மை கிடைக்காத அடிப்படையில தொடர்ச்சியாக மற்ற கட்சிகளுடைய ஆதரவை தேடக்கூடியவர் இருந்தது. அதன் அடிப்படையில தொடர்ந்து காங்கிரஸ் அதே போல விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தொடர்ந்து ஆதரவு கேட்டு வந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, அதே போல 2 கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிகளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு என்பது குறித்து தான், அதாவது முடிவை பொறுத்து தான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி எவ்வாறு அமைய போகுது என்பது குறித்தான தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் எல்லாம் நிலவி வந்தது. குறிப்பாக சொல்லவென்றால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டு காலையிலிருந்து தொடர்ந்து அதனுடைய எதிர்பார்ப்புகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடத்தி கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து தங்களுடைய ஆதரவை தருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய ஆதரவு என்பது சற்று கேள்விக்குறியாகவே இருந்தது. இருந்தாலும் கூட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல காங்கிரஸ் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 108 சட்டமன்ற உறுப்பினர் மொத்தம் 116 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய நிலையில ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது இன்னும் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 3 முறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் உரிமை கோரியிருக்கக்கூடிய சூழல்ல இதுவரை ஆளுநர் தரப்பிலிருந்து அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகிறது. செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட பிறகு ஆட்சியில் பங்கேற்கிறாரா, அதே போல நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறாரா என்பது குறித்தான தகவல் எல்லாம் கட்டமாக வெளியாகும். சற்று நேரத்திற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சில பேர் கூறும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும், அதனை அதிகாரப்பூர்வமாக தலைவர் அறிவிப்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு
பட்டினம்பாக்கம் இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே பட்டினம்பாக்கம் இல்லத்தில் இருந்துதான் ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றார். அதன் பிறகு தொடர்ந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அலுவலகத்துக்கு சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து நன்றியையும் தெரிவித்தார். இதே போலதான் தற்பொழுது தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஆலோசனை நடத்துகிறாரா என்று கேட்டால் 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் அந்த இடத்திற்கு வரவில்லை. ஏற்கனவே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோட ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடைபெறுவதாக கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில இன்னும் சற்று நேரத்துல தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தருகிறாரா அல்லது ஆதரவு இல்லையா என்பது குறித்தான அறிவிப்பு என்பது வெளியா இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினம்பாக்கம் இல்லம் விஜய் வருகை சென்று கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வதற்கான ஒரு விஷயமாக இந்த பார்க்கப்படுகிறது. அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.